ஹலோ மக்களே, நேற்று வீடியோட கண்டினியூட்டி தான் இது. நேற்று விட்ட கேம்லேருந்து இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். பப்பி மாதிரி வாக் பண்ணுறது, மாரல் ஸ்டோரி சொல்கிறதுன்னு எல்லாமே ரொம்ப நல்லா போச்சு. நிறைய ஃபன்லாம் பண்ணோம். அதில் இந்த மாரல் ஸ்டோரி ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் அதை கண்டிப்பாக கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பூனையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சான். எலியும் பூனையும் யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காது. ஆனால் அந்த இடத்துல ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. ஏன் ஃப்ரெண்ட்ஸை ரெண்டுத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. நான் உன்னை நான் உன்னை பிடிச்சிக்க மாட்டேன், நீயும் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அந்த எலி பூனை போய் ஒரு வேடங்கிட்ட மாட்டிக்கிச்சு. அப்போ அந்த டைம் எலி அங்கே போச்சு, என்னை காப்பாற்றுனுச்சு. சரி, எலி கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எலி உடனே கடிக்கலை, வலைய ரொம்ப நேரம் ரொம்ப ஸ்லோவாக கடிச்சிது. ஏன் பக்கத்துல எலி குட்டியும் இருந்துச்சு. அப்போ அந்த எலி குட்டி கடிச்சு, ஏமா அந்த வலையை சீக்கிரம் கடிச்சா சீக்கிரம் போயிடும்ல, வேடன் வர்றதுக்குள்ள காப்பாத்திடலாம்ல, வெயிட் பண்ணு, உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். கரெக்டாக அங்கே வேடம் வர்ற நேரம் பார்த்து இது என்ன பண்ணிச்சு, ஸ்பீடாக கடிச்சு விட்டுச்சு. பூனை ஓடி போயிடுச்சு. எலி ஏன்னா வேடன் அவன் அம்பு விடுறான், இது வெளியே போயிடுச்சு. அப்போ எலி குட்டி கேட்டுச்சு, ஏமா இப்படி பண்ணேன், நான் எனக்கும் பூனைக்கு இருந்தாலும் அக்ரிமெண்ட்டு, ஆனால் உனக்கும் பூனைக்கும் அக்ரிமெண்ட் இல்லை. நான் பூனையை காப்பாற்றினா அது காலையிலேருந்து பசியில் இருக்குது வேடனோட வலையில். அது என்ன பண்ணும், நேராக உன்னை தான் பிடிக்கும் இல்லையா? ஸோ டைம் பார்த்து தான் எதையும் செய்யணும். இதுதான் இதோட மாரல். எல்லா மாதிரி கேமும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒருத்தரும் விட்டு வைக்கல, எல்லாரையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம். அது ரொம்ப ஃபன்னாக போச்சு. இங்கே பாருங்கள், இதில் சென்டரில் குட்டீஸுங்க வேறு இந்த ஹெல்ப் பண்ணுறது அந்த ஹெல்ப் பண்ணுறது, இங்கே போகிறது அங்கே வர்றதுன்னு அவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லா விளையாடலாம் முடிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் உட்காந்து ஒன்றா டின்னர் சாப்பிட்டோம். எல்லாரோட வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் செஞ்சுட்டு வந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்ல குட் மெமரிஸாக இருந்துச்சு. இதை மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் அட்லீஸ்ட் இயர் ஒன்ஸ் ஆச்சு இது மாதிரி நம்ம ஒன்று சேர்ந்து இருந்தால் அது ஒரு நல்லாயிருக்கு அந்த ஃபீல். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. Thanks for watching our video. Keep supporting and subscribe. Thank you.